வணக்கம். எஸ்.ஜே. மாந்திரீகம். இந்த மாந்திரீகத்தில் துஷ்ட ஆத்மாக்களை ஏவல் செய்து மற்றவர்களை அழிப்பது இப்படித்தான். துஷ்ட ஆத்மாக்களை வைத்து ஏவல் செய்தால் நன்மையும் செய்ய முடியும், கெடு பலன்களும் செய்ய முடியும். கொடூரமாக ஒருவரை அழிக்கக்கூடிய ஏவலோ இருக்குது. நன்மைகளை செய்யக்கூடிய ஆண் பெண் வசியம், கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், ஜனவசியம், தனவசியம் செய்யக்கூடிய ஏவலோ இருக்குது. இது அனைத்தையுமே செய்யக்கூடியது துஷ்ட ஆத்மாக்களை வைத்துத்தான். துஷ்ட ஆத்மா என்பது துர்மரணம் ஏற்பட்ட, அதாவது தற்கொலை செய்து கொண்டு மரணம் அடைகின்றவர்களை அவர்களை எரிமேடையில் எரிக்கும்போது அந்த சாம்பலை எடுத்து அதனுடன் உளுந்து மாவு, பச்சரிசி மாவு, புத்து மண், அதாவது எல்லா புத்து மண்ணும் எடுக்கக்கூடாது. புத்து மண் என்பது ஆற்றோரத்திலும் மலை ஓரத்திலும் நிலங்களில் ஆள் பராமரிப்பு செய்யாத புத்து மண் தான் இதுக்கு நிறைய பலனாக கொடுக்கும். அதை விட்டுவிட்டு மற்றவங்க எல்லாமே பூஜிக்கக்கூடிய புத்தாக இருக்கக்கூடாது. இதனுடன் இடுகாட்டு மண், இந்த பச்சரிசி மாவு, உளுந்து மாவு, துர்மரணம் அடைந்த அவர்களை எரித்த சாம்பல், இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் இல்லை, யாராக இருந்தாலும் இறந்தவர்களுடைய சாம்பல் இல்லாமல் எந்த வசியமும், எந்த விதமான வசியம், மோகனம், ஸ்தம்பனம், வேதனம், வித்வேஷனம், ஆக்ரேஷனம், மாரணம் என்று சொல்லக்கூடிய 8 வகையான மாந்திரீகமும் இதில் செய்து வெற்றி பெற முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, கிழமை இருக்குது. நீங்கள் சாம்பலை எடுக்கக்கூடிய கிழமை, நாள், நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை செய்தால் பல வகையான சண்டை, தொழிலில் வீழ்ச்சி, தொழிலே நடக்காமல் செய்கிறது, கணவன் மனைவியை பிரிப்பது, தொழில் இல்லாமல் அந்த தொழிலை இழுத்து மூடிட்டு ஊரை விட்டு ஓடுறது, குடும்பத்தில் சண்டைகளை உருவாக்குவது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண்ணுவது, ஒரு குடும்பமே இல்லாமல் அந்த வீட்டை விட்டு வெளியில் போக வைப்பது, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவது, இப்படிப்பட்ட பாதகங்களை செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம். புதன்கிழமையில் செய்கிறதா இருந்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், ஜனவசியம், வசியங்களை செய்கிறதுக்கு புதன்கிழமை உகந்த நாளாக இருக்கும். வியாழக்கிழமை தனவசியம், பொருள் சேர்க்க, தொழிலை அதிகப்படியாக வளர்ச்சியை கொடுப்பது, இப்படிப்பட்ட நல்ல பலன்கள் தரும். சனிக்கிழமை செய்தால் துர்மரணம் ஏற்படுறது, விபத்து ஏற்படுறது, வண்டி வாகனங்கள் விபத்துக்குள் ஏற்பட்டு நஷ்டத்தை கொடுப்பது, தொழிலில் கஷ்டத்தை கொடுப்பது, ஒரு மனிதனை நிலை குலைய வைப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பைத்தியமாக்குறது, அவங்க பல வகையில் பாதிப்பு அடைகிறது. இதெல்லாம் செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா காரணம் இருக்கணும். ஒருத்தர் அழிக்கணுன்றது ஆசை தான், அதுக்கு கரெக்டான காரணம் இருந்தால் தான் இந்த மாந்திரிக பலிதம் வரும். கெட்ட ஏவல்களை செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை கெடுதல்களை செய்வது, அதுக்கு கரெக்டான காரணம் இருக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களை அழித்தவங்களாக இருக்கலாம், உங்களை ஏமாத்தினவங்களாக இருக்கலாம், உங்களை வாழ விடாமல் நித்தமும் துன்பங்களை தருபவர்களும், உங்களை வாழ விடாமல் சித்திரவதை செய்கிறவங்களுக்கும் கடுமையான பாதிப்பை கொடுப்பது தான் இந்த துஷ்ட ஆத்மா ஏவல் என்பது. அதை செவ்வாய், சனி, அமாவாசை முடிந்தவுடன் மறுநாள்
அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி முடிந்தவுடன் மறுநாள் செய்யலாம். நல்லது செய்யணுன்னா அமாவாசை அன்னைக்கு செய்யணும், பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம். புதன், வியாழன், வெள்ளி, திங்கட்கிழமை நாட்களில் கட்டாயமாக செய்யலாம். இது செய்கிறதுக்கு முன்னாடி விதிமுறைகள் ஒன்று இருக்கும். நேராக போனோன்னு சாம்பல் எடுத்துகிட்டு வந்து அந்த சாம்பலில் புத்து மண், அதுக்கப்புறம் இடுகாட்டு மண், பச்சரிசி மாவு, உளுந்து மாவு, மயான சாம்பல், இது எல்லாமே வச்சு உடனே செய்துட்டு ஏவலை செய்திட முடியாது. அதை கொண்டு வந்து நாம் மயான சாம்பலை கொண்டு வந்து அதற்கு உரியேற்றணும். உரியேற்றணும்னு கேட்டிங்கனாக்கா கருமாந்திரிகமும் இருக்குது, உருமாந்திரிகமும் இருக்குது. கருமாந்திரிகம்னா அதுக்கு 8 வகையான அஷ்ட கர்மமை பயன்படுத்தி அந்த துஷ்ட ஆத்மாக்களை ஏவல் செய்யக்கூடிய அந்த பாவையில் வச்சு தகுடு எழுதி அந்த தகுடுக்குள்ளே செம்புத்தகுடு, முறித்தகுடு, தாமரைத்தகுடு, பித்தளை தகுடு, இரும்பு தகுடு, இந்த மாதிரி தகுடுகளால் அவங்களுடைய பேருங்கள்லாம் எழுதி அவங்களுடைய தாயாருடைய பேரும் எழுதி அந்த பொம்மையினுடைய மார்பு பகுதியில் அதை வச்சு பன்றியோட ரத்தம், முள்ளம்பன்றியினுடைய மலம், இதையெல்லாம் வச்சு ஏவல் பெறுறது மிக கொடூரமாக வேலை செய்யும். அது இல்லாமல் சாதாரண ஏவல் வேணும்னு கேட்டிங்கனாக்கா தகுடு எழுதணும். அதுக்கு கேட்டிங்கனாக்கா ஐங்குல மை இருக்குது, அதுக்கப்புறம் சண்டால மை இருக்குது. இந்த மாதிரி